ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி பருப்பு ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையானது 1/4 டம்ளரு துவரம் பருப்பு எடுத்துக்கணும். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 4 தடவை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்கணும். இந்தமாரி தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன். பருப்பு ரசம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். குக்கரில் இதுமாரி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி வச்சுக்கணும். இதுமாரி இப்போ வானல் வச்சாச்சு. இப்போ கொத்தமல்லி 2 ஸ்பூன் போட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூனு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகு, கூட ஒரு காஞ்ச மிளகா ஒன்று வச்சுக்கணும். ஒன்று வானலில் எல்லாத்தையும் கொட்டிக்கணும். போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். அது தனியாக செலவு இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நிறுத்திக்கணும் அடுப்பை. ஒரு பாத்திரம் வச்சாச்சு, சூடாகிடுத்து. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியது தான். எண்ணெய் காஞ்சிடுத்து. 1 டீஸ்பூனு கடுகு போட்டுக்குவோம். 1 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்குவோம். அதனால் குறைச்சி வச்சுக்கின்னு போடணும். வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கணும் தான். காஞ்ச மிளகா 2 போட்டுக்கணும். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கணும் தான். போட்டுட்டு இப்போ செஞ்சு விட்டுக்கணும். இது கூட 2 பெரிய தக்காளி வெட்டி போட்டுக்கணும். கிண்டி விட்டுக்குவோம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். போட்டு கிண்டி விட்டுக்கணும். தக்காளி இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ பருப்பு வேக வச்சோமா அந்த தண்ணியை இப்போ ஊற்றிக்குவோம் கூட. இது கூட புளி கரைச்சி வச்சோம்ல, அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிக்குவோம். விட்டுட்டு இப்போ கிண்டி விடணும். இப்போ இதிலே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்குவோம். நம்ம தூள் பெருங்காயம், நீங்கள் கட்டி பெருங்காயம் தான் போட்டுக்குங்க. இப்போ கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் புளி தண்ணி கொதிக்கிட்டோம். இந்த இடிக்கல்லில் வறுத்து வச்சதெல்லாம் இதில் போட்டுக்குவோம். இதில் இப்போ இடிக்கல்லில் நம்ம நல்லா இடித்து வச்சுக்குவோம். ஒரு காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, சீரகம், கொஞ்சம் மிளகு போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இடிச்சிக்க வேண்டியதான். நம்ம இப்போ இந்த மாதிரி இடிச்சாச்சு. இது கூட பூண்டு போட்டுக்குவோம். ஒரு முழு பூண்டு உரித்து போட்டுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். இது கூட கொத்தமல்லி புதினா போட்டுக்குவோம்.
இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டோம். இது கூட போட்டுட்டு இடிச்சிக்க வேண்டியதான், எல்லாத்தையும் ஒன்றா இடிச்சிக்குவோம். இப்போ வந்து ஒன்றும் பாதியமாக இடிச்சிக்கலாம். இதை வந்து அப்போ தான் ரசத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும். பருப்பு ரசம் அதுக்குள்ளே வந்து நல்லா கொதிக்குது. கொச்ச உடனே அதை வந்து போட்டுக்குவோம், இடிச்சதை வந்து போட்டுக்குவோம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூனு கல் உப்பு போட்டுக்குவோம். கிண்டி விட்டுக்கணும் நல்லா. இந்தமாரி இடித்து வச்சுக்கணும் ஒன்றும் பாதமாக. இப்போ வந்து போட்டுக்கலாம். இதில் இதுமாரி இடித்து போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் பருப்பு ரசம். கிண்டி விட்டுக்குவோம். இப்போ ஆஹா, சூப்பர் வாசனை வருது. இது கூடயே வந்து 2 பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். ஒரு சின்ன கட்டி வெல்லம் போட்டுக்குவோம். இது கூட வந்து கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம். நல்லா ருசியாக இருக்கும் போட்டால், நெய் போட்டால். இப்போ இது கூட வந்து புதினா கொத்தமல்லி போட்டுக்குவோம். கொஞ்சம் கிள்ளி போட்டுக்குங்க, இப்போ நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கணும். அவ்வளோதான், ரசம் முடிஞ்செடுத்து அப்படியே மூடி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று எடுத்து ஊற்றி சாப்பாட்டில் சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். சூப்பரான பருப்பு ரசம் ரெடி ஆகிடுது. இப்போ வந்து அப்படியே தூக்கின்னு போய் ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். பருப்பு ரசம் ரெடி ஆகிடுது. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வரவங்களும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். பாய்.